இன்று பார்க்கிறோம், விவசாயங்கள் எல்லாம் மிஞ்சி அதனை மேலோங்கி அதனை பரவி சென்று தாவி சென்று அதனை மூடிக்கொள்கின்ற அளவுக்கு வெள்ளங்கள் பரவி விவசாய நிலங்கள் அழிந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி யாரெல்லாம் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, கைத்தொழிலில் அதே போன்று சுயதொழிலே கடல் தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய அத்தனை உழைப்புகளும் அத்தனை விளைச்சல்களையும் குறைவை ஏற்படுத்தி நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது என்று சொன்னால், இந்த சோதனையில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு ஆதரவை குறிப்பிடுகிறான். யாரெல்லாம் நீங்கள் பயத்தை கொண்டு பசியை கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து உயிர்களை இழந்து விவசாயங்களை இழந்து தவிக்கிறீர்களோ, உங்களுக்கு வபஸ்ஸிரி சாபிரீன், அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் கூறுவீராக. எப்படியாப்பட்ட நன்மாராயணம்? அவர்கள் அந்த பொறுமைசாலிகள், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அற்புதமான திருமறை குர்ஆனிய வசனம். ஆறுதல் அடைகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிற ஒரு வசனம். யாரெல்லாம் இப்படி பாதிப்படைந்திருக்கிறீர்களோ, நீங்கள் இது இயற்கை அனர்த்தத்தை நாங்கள் கடந்து விட்டோம் அல்லது பாதிக்கப்பட்டு விட்டோம் என்ற மன உளைச்சலில் நீங்கள் இருக்காமல் அதனை நீங்கள் கடந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இந்த முசீபத், இந்த சோதனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் கூறி நீங்கள் அதனை கடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு கூறுகிறான். நாங்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீள இருக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருந்து சேர்த்த சொத்துக்கள், நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போது செய்த விவசாயங்கள், இது சென்றாலும் பரவாயில்லை, நாங்கள் உழைத்து நாங்களே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இது அனைத்தையும் விட எங்களுடைய உயிர்களும் பறிபோக இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் அதனை கடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு கூறுகிறான். யாரெல்லாம் தான் இழந்த பாதிப்படைந்த அந்த விடயங்களை அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டி விட்டு கடந்து செல்கிறார்களோ, உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் இவ்வாறான ஒரு சோதனைக்கு ஆட்பட்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, அப்படியாப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்சி பெற்று, இது அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை, இந்த சோதனையை நான் அல்லாஹ்வுக்காக பொருந்திக் கொள்கின்றேன் என்கின்ற உள்ளத்தில் அளவிலே எங்களுடைய எண்ணத்தை ஏற்படுத்தி நீங்கள் உள்ளத்தளவிலே நீங்கள் திருப்தி கொண்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதற்கான தீர்வையும் எங்களுக்கு சொல்லுகிறார்.